நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடலூரில் இருக்கிற அருட்பிரகாச வள்ளலார் சபைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இப்போ தைப்பூசம் நடந்துச்சு. தைப்பூசத்து அன்றைக்கி என்னால் வர முடியல. இப்போ தான் நான் வந்திருக்கேன். பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கெல்லாம் பந்தல் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே தான் பூசம் நடந்துச்சான். நான் பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் பார்க்க முடியல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். படிக்கும்போது பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் பார்க்குறேன். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கல்வெட்டுலலாம் எழுதியிருக்கு யார் யார் அப்படின்னு. கண்ணிலே வருந்தியேன் வருத்தமெல்லாம் தவிர்த்து காலையிலே என்னுள்ளே கிடைத்தான்னு இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. பாருங்கள், மாசி மாதம் பூசம் எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் செய்யுள்னு திருவருட்பா அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் இங்கே அங்கங்கேயும் கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க. அருளாளர் வருகின்ற தருணம் இது தோடி, ஆயிரம் ஆயிரம் கோடி அணைவிளக்கேற்றிடுக அப்படின்லாம் எழுதியிருக்கு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா படித்து புக்லேயே இருக்குது. தைப்பூசம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ கூட 11 மணிக்கெலாம் ஒரு பூசம் நடந்துச்சான். பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸ். இப்படி தான் போகணும். வா, நீ வீடியோவில் தெரிய மாட்டவா? நான் பாருங்க, இதான் திரு அருட்பா புத்தக நிலையமா? திரு அருட்பா புத்தக நிலையம். இங்கே வந்து திருவருட்பா புஸ்தகம்லாம் இங்கே கிடைக்குது. பாருங்கள், 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை, ஒரு திருமுறைக்கும் ஒரு புக் இருக்குது இங்கே. முன்னாடி நான் போகலாம். சரி, உன்னை நான் வீடியோவில் எடுக்கல. எது வழி? எப்படி தானே போனோம்? இப்படியே போகணுமா? உள்ளே போனோம். எப்படி போனோம்? இங்கெல்லாம் ஜோடிச்சிருந்தாங்களா பூவால்? வடலூரில் இருக்கிற என்னிடம் கடவுள் வந்ததால் எல்லோரும் ஆடி பாடி மகிழ்ந்தனர் என்கிறார் வள்ளலார். உலகங்கள் யாவும் விளங்கினவா, துன்பால் இறந்தவா துன்பத்தை தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே. இப்படி போனோம். இதுதான் வந்து தியான மண்டபம். உள்ளே எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளதான் புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு இருக்குது பாருங்கள். புலை கொலை அப்படின்னா என்னன்னா, நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் கொலை பழியோடு இருக்கிறவங்களும் கொலை செய்யாதவர்கள் மட்டும்தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து அருட்பிரகாச வள்ளலார் அவர்களை வந்து அருட்பெருஞ்சோதியாக காட்சி அளித்த இடம் இது வள்ளலார் சபை. புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டுமா? நான்வெஜ் சாப்பிட்டியா அன்றைக்கி? சாப்பிடல. நானும் சாப்பிடல. நான் இட்லி சட்னி தான் சாப்பிட்ருக்கேன். எந்த வழி? இப்படியே போகலாம். இதெல்லாம் வந்து பூசத்துக்காக டெக்கரேட் பண்ண பந்தலா? கூட்டமாக இருந்துச்சா? ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா? பாருங்கள், இங்கே எல்லோரும் அமைதியாக இருக்கணும். சைலண்டாக இருக்காங்க. கதவு மூடி இருக்கு. அந்த கதவு ஓப்பன் பண்ணால் தான் உள்ள ஜோதி வடிவில் தெரிவார்.
நாமும் கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் பண்ணுவோம். இங்கே பூசம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூசம் முடிஞ்சு எல்லோரும் கலைஞ்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் எடுக்கிட்டா ஃபோட்டோ? இந்த கல்வெட்டெல்லாம் அதெல்லாம் எதுவும் வேணாம் உனக்கு. இது இந்த பக்கம் போகலாமா? வந்த வழியால் தான் திருப்பி போகணுமா? இது என்ன வழி? இது என்ன வழி? இந்த பக்கமும் போக முடியாதா? இது சுற்றி இப்படி போகிறதா? சரி, இப்படியே போகலாம். சுற்றி வந்து போட்டுக்கலாம். சரிவா, இப்படியே போகலாம். இங்கே ஒன்றும் இல்லை, உள்ளாரையே போகலாவா? இது என்ன மரம்? இங்கே வந்து ஒரு நல்ல மரம் இருக்குது. இது என்ன மரம்? வில்வ மரமா? இது என்ன மரம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உள்ளார அழகாக ஒரு மரம் இருக்குது. இருங்க, அந்த சபையை சுற்றி ஒரு ரவுண்ட் போயிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்படியே சுற்றி போகலாம். பீம் வந்து மீட்டிங் வச்சிருவாங்க. இதுக்கு மாதிரி இப்பயே ஒரு கேஸ் ஓடுறாங்க. இது சபைக்கு வெளியிலேருந்து சுற்றி வர வழி. இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த உள்ளே இருக்கிற சபையை வந்து சுற்றுறேன். சொல்லிட்டு வந்துடுறேன். ஏதோ நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சுற்றி தான் போனோம். கருணை நிறைந்து அகம்புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் கலைக்கனாகி தெருள் நிறைந்த இன்ப நிலை. சோறு வேண்டினும் துகிலணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம். இங்கே வந்து அணையா அடுப்பு இருக்குது. 24 ஹவர்ஸும் இங்கே சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பசித்தோர்க்கெல்லாம் உணவளிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். பாருங்கள், ஸோ அங்கே பின்னாடி ஒரு கம்பி தெரியுது பாருங்கள். அது வந்து ஜாயிண்டே இல்லையா. இந்த பக்கம்லாம் சரியாக க்ளோஸ்அப்பில் தெரியல. எங்கே அந்த பக்கம் சுற்றி எடுக்கணுமா? இது ஃபஸ்ட்டு இதை வரும். இதுதானே சுற்றி வர வழி. இது உள்ளார சுற்றுறது, வெளியில் சுற்றுறது. இங்கே வரும்போதா இன்னும் ஆரம்பிச்சிட மாட்டாங்க. இருந்தால் நம்மளுக்கு நிர்ணயிலாம் ஆட்சி கடிக்கு ஒழியும். இங்கே ஒரு கிணறு இருக்கு. இங்கே ஒரு கிணறு இருக்கு. இங்கே தண்ணி இழுக்கலாம். பக்கெட் போட்டு கயிறு போட்டு இழுக்கிறாங்க. திரும்பவும் முன்னாடியே வந்துட்டோம். இப்படியே போகலாமா?
சீவர்கள் விரைந்து தமிழ் எல்லாத்துக்கும் பொருளும் எழுதியிருக்காங்க பாரு, கருத்தும் எழுதியிருக்காங்க. இன்னொரு நாளைக்கு வந்து இந்த கல்வெட்டில் இருக்கிறதெல்லாம் சரியாக வீடியோ எடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வீடியோ போடலாம். பூசை முடிஞ்சு கூட்டெல்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கோம். இங்கே வேறு என்னெல்லாம் இருந்துச்சு? புக்கு மட்டும்தான் இருந்ததா இது உள்ளார? வெளியில் நிறைய கடை தெருவெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் போயிட்டுது. அந்த பெரிய ராட்டினம்லாம் இருக்குமா, அதெல்லாம் போயிடுச்சா? எல்லாமே காலி